சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த திரைப்படத்தின் பிரம்மாண்ட வசூலை பார்த்து வியந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் 50 ஆண்டுகளை கடந்துள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று ஒரு உச்ச நட்சத்திரமாக கலக்கி கொண்டிருக்கிறார். இவரது நடிப்பில் அடுத்ததாக கூலி என்ற திரைப்படம் வெளியாக உள்ளது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 என்ற திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக நடித்து வருகிறார். பாக்ஸ் ஆபீஸ் கிங் என அழைக்கப்படும் ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரை பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். இவரது படத்தின் வசூல் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் முக்தா ரவி அவர்கள் தன்னுடைய ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படத்தின் வசூலை பார்த்து எம்ஜிஆர் அவர்களே வியந்ததாக கூறியுள்ளார். அதாவது 1980ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த முரட்டுக்காலை என்ற திரைப்படம் வெளியான நேரத்தில் அந்த திரைப்படத்தின் வசூல் பல சாதனைகளை படைத்தது. அந்த காலகட்டத்திலேயே 300 ரூபாய் வரை டிக்கெட்டுக்கு விலை வைத்து விட்டிருக்கின்றனர். அப்போது முரட்டுக்காலை என்ற திரைப்படத்தின் வசூலை வாங்கி பார்த்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இவர் இப்படி பின்றாரே என கூறினாராம். தன்னுடைய தந்தையிடம் எம்ஜிஆர் பேசிய இந்த தகவலை தயாரிப்பாளர் முக்தா ரவி தன்னுடைய ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.